வெல்கம் ஹோஸ். ராயல் ரம்பிள் நடந்த சாமிசன் vs ட்ரூ மேக்கின்டையர் மேட்சை இப்போ ரிவ்யூ பண்ணலாம். இந்த மேட்சோட ரிசல்ட்டை விட அது நடந்த விதம் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரோட கேம் பிளானும் ஆரம்பத்திலேயே கிளியரா தெரிஞ்சது. ஒரு பக்கம் சாம்பியன் ட்ரூ மேக்கின்டையர் அவரோட பிளான் சாமிசனை மட்டும் பீட் பண்றது இல்ல, அவரோட மெயின் டார்கெட்டே அந்த ஆடியன்ஸ் தான். ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபேன்ஸ் சாமின்னு கத்தும் போது ட்ரூவோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாச்சு. அவர் அந்த சான்ஸை நிறுத்துறதுக்காகவே இன்னும் வேகமா அடிச்சாரு. இன்னொரு பக்கம் சாமிசன் அவரோட ஸ்ட்ராட்டஜி அந்த ஃபேன்ஸ் தான். இது ஒரு சைக்கிள் மாதிரி ஒர்க் ஆச்சு. ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ண சாமிக்கு எனர்ஜி கிடைச்சது. சாமி போராட அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. ட்ரூ மேக்கின்டையர் ஒரு ஆளை மட்டும் எதிர்க்கல, அவர் ஒரு கூட்டத்தோட எனர்ஜிக்கு எதிர்த்துட்டு இருந்தாரு. மேட்சோட டர்னிங் பாயிண்டே அந்த ஒரு நியர் ஃபால் தான். அந்த பின் கவுண்ட் 2ல போகும்போது அந்த செகண்ட் அந்த ஹோல் ஆடியன்ஸ் உண்மையாவே நம்பினாங்க சாமிசன் ஜெயிக்க போறாருன்னு. அது ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ல மட்டும் தெரியல, ட்ரூ மேக்கின்டையரோட ஃபேஸ்லயும் தெரிஞ்சது. அந்த ஷாக், அந்த டிஸ்பிலீஃப், அந்த ஒரு நிமிஷம் தான் ட்ரூவோட கேம் பிளானிங்க மாத்துச்சு. இது நார்மலா ஜெயிக்க முடியுற மேட்ச் இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவரோட அடிகள்லாம் இன்னும் வெறித்தனமா இருந்துச்சு. ஃபைனலா ட்ரூ மேக்கின்டையர் ஜெயிச்சாரு, டைட்டில் ரிட்டைன் பண்ணாரு. அதுதான் ஃபேக்ட். ஆனா அந்த மேட்ச்ல சாமிசன் ஒன்ன ப்ரூவ் பண்ணிருக்காரு. அந்த ஃபேன்ஸோட சப்போர்ட் கரெக்டா இருந்தா எவ்வளவு பெரிய டாமினன்ட் சாம்பியனையும் அந்த லிமிட்க்கு புஷ் பண்ண முடியும். ட்ரூ டைட்டிலோட போனாரு, ஆனா சாமி அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பெக்டோட போனாரு.